உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 2026 தனுசு ராசிகர்களுக்கு ராசிநாதனே ராசி பார்க்குறாரு. போகாத ஒரு கோவிலுக்கு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த கோவிலுக்கு அடுத்து இருக்க 6 மாதத்துக்குள்ளே தனுசு ராசி போயிட்டு வருவாங்க. தாய் தந்தையருக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். இந்த பொருளாதார சுழற்சின்னு சொல்லுவாங்க, மணி ஃப்ளோ அப்படின்னு, ரொம்ப சீரும் சிறப்புமாக இயங்க வேண்டிய நிலை தனுசுக்காக உண்டு. 2ல் ராகு பகவான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிவன் ராத்திரிக்கு அப்புறமேலே மிகப்பெரிய பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கு. தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதா இருக்கு சார்? நீ தான் தனுசு ராசியை பற்றி பார்த்தோம். மூலம், பூராடம், உத்திராடத்தோட ஒரு பாதம் மட்டும் கொண்ட ராசி. கோதண்ட தனுசுன்னே பேர். டார்கெட்டை, இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடாது. என்ன காரணம்னா குருவினுடைய நேரடி பார்வை. தன் வீட்டை பார்க்கும் குரு. இப்போ தான் வீட்டை, இந்த வார்த்தை தான் ஜோசியத்தில், தன் வீட்டை பார்க்கும் குருவா, அது அவ்வளோ சிறப்பான விசேஷமா? ஆமாம், சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், சந்தோஷம் தரும். தைரியமாக அடுத்தவங்களுக்கெல்லாம் ஜாமீன் போடலாம், அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம், உறவுகளுக்காக கை கொடுக்கறதுக்கு ஓடலாம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நல்ல தாராளமாக மொய் எழுத வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் உதவிகள் கேட்ட வண்ணம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மனதார உதவி செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காக உண்டு. இது சாணக்கியனை கொண்ட ராசி தான் இது. அப்போது சந்திரனை தேடி பிடிக்கணும், அதுதான் அதில் இருக்கிற விஷயம். பிள்ளைகள் வீட்டில் நிறைய சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, மனோ நிம்மதி. இந்த பொருளாதார சுழற்சின்னு சொல்லுவாங்க, மணி ஃப்ளோ அப்படின்னு, ரொம்ப சீரும் சிறப்புமாக இயங்க வேண்டிய நிலை தனுசுக்காக உண்டு. புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, ஒரு மியூசிக் சிஸ்டம், ஒரு எல்இடி டிவி, இல்லை பழைய எல்இடி டிவியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம், இது கொஞ்சம் ஒரு மாதிரி, இல்லை அடிஷ்னலாக இன்னொரு எல்இடி டிவி வீட்டில் வாங்கி வைக்கலாம். ஒரு லேப்டாப் வாங்குறது, ஒரு ஐபேட் வாங்குறது, ஒரு ஐஃபோன் வாங்குறது தனுசுக்காக உரிய பலனாகவே இருக்கும். அது ரொம்ப சீக்கிரத்திலே நடக்கும். பிரயாணங்கள் சுகமாகும். போகாத ஒரு கோவிலுக்கு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த கோவிலுக்கு அடுத்து இருக்க 6 மாதத்துக்குள்ளே தனுசு ராசி போயிட்டு வருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, எய்த்த வீட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா, கிளம்பணுமா, ரைட்டு, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸா, இல்லை விமான பிரயாணமா, இல்லை ஸ்பீடு ட்ரெயினா, டக்குன்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு தனுசுக்காக உண்டு. ஒன்று இந்த கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கண்ணில் சின்ன உறுத்தல் இருக்குது, கண் லேசாக அரிக்குது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. உடனே டக்குன்னு அதை ஒரு ஐ டாக்டர்கிட்ட ஒரு செக்அப் பண்ணிக்கிறது, கண் பரிசோதனை செய்துக்கிறது தனுசுக்கு நன்மை தரும். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. சார் கண் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக ராசியாதிபதி ராசியை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி 8ல் மறைஞ்சிருவார். ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியிலிருந்து 2-12 ராசியை கண்டிப்பாக பார்ப்பார், பார்வை செய்வார். இப்போ 2-12 அப்படின்றது நமக்கு உதவிகள் கிடைக்கிற இடமும் அது, நாம் உதவி பண்ணக்கூடிய இடமும் அது. அப்போ தாராளமாக ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட நமக்கு தகுதியான நபர்கள்கிட்டருந்து நமக்கு உதவியும் கிடைக்கும். நாமளும் சில பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் வரும். இதனால் சில பிரச்சனைகளோ, தொந்தரவுகளோ, பண விஷயங்கள்லையோ இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, தாய் தந்தையருக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அதனால் பெரியவங்களோட, பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் தொந்தரவான சூழ்நிலை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளோட வளர்ப்பு விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடங்குகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த வருஷம் உங்களுக்கு முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்படவும் தேவையில்லை. 50% நல்லாவும், 50% கொஞ்சம் தொந்தரவாகவும் இருக்கும். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய விஷயத்தை குரு கொடுப்பார். ஓகே மேம். கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு 2026 எப்படி இருக்கு? 2026 தனுசு ராசிகர்களுக்கு ராசிநாதனே ராசி பார்க்குறாரு. பார்க்குறதுனால அவருக்கு சிறப்பு ஜூன் வரலையும். அதுக்கு பிற்பாடு கடகத்துக்கு போனாலும் அவங்க மேடம் சொன்ன மாதிரியே 12ஆம் இடத்து 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அதுவும் மிக சிறப்பு. எந்த ஒரு வெளிநாடு போகணுமா, ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு எது வேணும் செய்யணுமா, அது நல்ல ஒரு வெற்றியாக கொடுக்கும் தனுசு ராசி. அதேமாரி என்ன, இந்த தாய்க்கு தந்தைக்கு இவங்க 2 பேர்த்துக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பவனால
தந்தையால் ஒரு மன கஷ்டம், இவர் பேசினாருன்னா தந்தைக்கு பிடிக்காது, தந்தை பேசினா இவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா அதில் பிரச்சனை வராது. தந்தை உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தைக்கு என்ன ஏதாச்சும் பிரச்சனையா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் காட்டணும். காட்டிட்டாங்கன்னா இவங்கள சிறப்பான ஆண்டு காலம். அதேமாரியே 4ஆம் இடத்து வந்து குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு வரும்போது அதுமாரி வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து என்ன வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம். அதனால் இந்த 2026 ஆண்டு தனுசு ராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஆண்டு காலமே. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான வழிபாடு முறை பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? வழிபாடு முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குருவோட வீடு தானே, அதனால நம்மளுக்கு குரு பகவான், அதாவது குருமார்கள் யாரையாவது வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த இடத்துல மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் மிக சிறப்பு. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம்ன்றதுனால குருமார்கள், உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் இருப்பாங்களே, ராகவேந்திரராக இருக்கட்டும், இல்லை சாய்பாபாவாக இருக்கட்டும், சார் சொன்ன மாதிரி வந்துட்டு அவரோட குருநாதர் ஆதிசங்கராக இருக்கட்டும், எல்லாமே வந்து குருமார்கள், அவங்களுக்கு பிடிச்ச குருமார்களை வழங்கினோம்னாவே சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசியோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% நல்லா இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பண வருமானம் எல்லாமே வந்துட்டு வர வேண்டிய காலங்களில் வந்துடும். அது விரயமாகவும் ஆகும். அதை சுப விரயமாக வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கணும். ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, வர்ற பணத்தை வந்துட்டு வீண் விரயமாக செலவு பண்ணிடாமல் கடன் அடைச்சு அதில் இருந்து அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இப்போ டைமிங் நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பு இல்லை. இந்த 3ஆம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்கிறதுனால பொருள் வந்துட்டு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பத்திரமா பயணத்தில் வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பா. அடுத்து மகர ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு சார்? மகரத்துக்கு வந்து, ஐயா நான் அந்த தப்பே செய்யலை, நான் அந்த கஷ்டமே பார்க்கல, எனக்கு இது என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் வச்சு செஞ்சுருப்பாங்க. இந்த ஒரு வருஷத்தில் பஞ்சாயத்து, வம்பு, வழக்கு, அவச்சொல். ஆமாம் சார், என் மேலே பழி போட்டாங்க, நான் எதுவும் பண்ணலை, ஐ எம் இன்னசென்ட், நம்பவே மாட்டாங்க யாரும். ஆனால் இந்த சிவன் ராத்திரிக்கு அப்புறமேலே மிகப்பெரிய பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கா எனக்கா நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற அளவுக்கு இந்த உய்யாலா முக்காபுல்லா, என்ன சார் இந்த உய்யாலா முக்காபுல்லா இதெல்லாம் ஹவாலா டிரான்சாக்ஷனா திவாலா டிரான்சாக்ஷன் தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நான் கேள்விப்படலன்னு சொல்கிற மகர ராசிக்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும், பெரிய ப்ரமோஷனுங்கிறது இருக்கும். நம்ம தண்டனைன்னு எதை நினச்சிட்டு இருந்தோமோ அதுதான் நமக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்க போகுது. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, இந்த செக்கு கேஸு, மோசடி, பேர்வழிங்கிற பேர் வாங்கினது, தவறாக நான் சித்தரிக்கப்பட்டேன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே இவங்க பக்கம் ஃபேவராக போக வேண்டிய நிலையெல்லாம் சிவன்ராத்திரிக்கு அப்புறமேல் இருக்குது. நல்லது நடக்கிறது நடப்பு தூரம்னு சொல்லுவாங்க. நாள் கணக்கில் நல்லது அப்படிங்கிறது மகர ராசிக்காக உண்டு. மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில் அம்பாலை தரிசனம் பண்ணி கருப்பு திராட்சை விநியோகம் செய்து அன்னதானத்துக்கு உங்களால் இயன்றதை கொடுங்க. அதுதான் அன்னதானம். 1 லட்ச ரூபா வச்சுருக்கவன் 1000 ரூபா கொடுக்கறதுக்கும் 10,000 ரூபா வச்சுருக்கிறவன் 4000 ரூபா கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அன்னதானத்தில். உங்களால் எது முடியுதோ, நீங்கள் எதை பிரியப்படுறீங்களோ அதை எடுத்து செய்யுங்க. அதுதான் பெரிய ரிசல்ட் தரும். அன்னதானம் தான் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி தரப்போகுது. ஓகே சார். மேம் நீங்க சொல்லுங்க, சார் வந்து அன்னதானம் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லிட்டாரு, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? மகர ராசி நேயர்கள் ஒரு படிப்பினையே இந்நேரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். 7.5 சனியோட தாக்கங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே தொந்தரவுகளை கொடுத்து யார் எப்படி இப்படி தான் உலகம், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரையிலுமே அவங்க வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ராசியவே குரு பார்க்க போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள், கஷ்டங்கள், தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைன்றதை இப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. 2ல் ராகு பகவான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் முகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடுகள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது. வருமானம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அதையும் சமாளித்து புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அதை செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்துக்கணும், தாய் தந்தரோட உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள், முன்னேற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கும்.
சனி பகவானுடைய மகர வீடு அப்படின்றதுனால நான் எப்போவுமே சனி பகவானுடைய காவல் தெய்வ வழிபாட்டை தான் அதிகமாக நான் சொல்லுவேன். முதல்ல அவங்களுடைய குலதெய்வ வழிபாடும், காவல் தெய்வங்களோட வழிபாடும், எல்லை தெய்வங்களோட வழிபாடும் அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த ஆண்டு இருக்குது. இதை பயன்படுத்தி அவங்க முன்னேற்றமாக வரலாம். ஓகே, கண்ணன் சார் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பலன் எப்படி இருக்கு? இந்த 2026 மகர ராசிக்கு எப்படின்னா, இந்த குரு பகவான் இப்போ ஆல்ரெடி அவர் மிதுனத்துலேருந்து ஜூன் மாதம் கடகத்து வந்ததுன்னா ராசி பார்ப்பார். ஆல்ரெடி இப்போ மிதுனத்திலேருந்து பார்க்கும்போது தன்னுடைய வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமும் பெரிதாக செய்யணும் ஆசைப்படுவார், அது நல்லது. அதேமாரி இந்த மகர ராசிக்கு மார்ச்சுக்கு பிற்பாடு வாக்கியப்படி 7 சனி வந்து முடிய போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு மன ரிலீஃபாக இருக்கும், பெரிய ரிலீஃபாக இருக்கும். சனி பகவான் 3ல் போய் மறையிறது அவங்களுக்கு சிறப்பு. அதேமாதிரி 8ல் கேது பவன் இருக்கிறது மிக சிறப்பு. ஏன்னா உடம்புலாம் சின்ன சின்ன தொந்தரவு வந்துன்னா கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அவங்க உடல் உழைப்பு செஞ்சாங்கன்னா, அவங்க சாப்பாடு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். வேணால் இந்த மகர ராசிக்கு ஒரு பெரிய பாதிப்புன்றது வந்து இந்த 2026 ஒரு பெரிய அந்த அளவுக்கு இல்லை. எதையுமே திட்டம் போட்டு செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் ஆல்ரெடி சப்போர்ட்டிங்காக தான் வந்துட்டுருக்கிறாரு. இப்போயும் சரி, ஜூன் மாதத்துலையும் சரி, ஜூனுக்கு பிற்பாடும் சரி. அதனால் வந்து இவங்க எந்த ஒரு பிளான் போட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் 2026. நிச்சயமா சார். மேம் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பரிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கொள்ளிக்காடு தான். திருக்கொள்ளிக்காடுல சனீஸ்வர பகவானுடைய அங்கே போய் அங்கே அபிஷேகம் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது எல்லா கோயிலையும் வந்துட்டு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி பார்த்துருப்பீங்க. திருநள்ளாறில் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது பண்ணுறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த 7.5 சனி தீர்ந்துருச்சு. அதாவது மார்ச் வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட லைஃப் ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். பல வழியில் வந்துட்டு இவங்களுக்கு வருமானங்கள் வரும். இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு 2026 மகர ராசிக்கு.